ஜெயா டிவி காலை மலர் நேயர்களுக்கு வணக்கம். நாம் பதஞ்சலியின் யோக சூத்திரத்திலே நியமங்கள் என்ன என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். முதல் நியமம் சௌச்சம், அதாவது தூய்மை என்றால் என்ன என்பதை பார்த்தோம். அடுத்து சந்தோஷம், திருப்தி, அதாவது வடமொழியிலே சந்தோஷம் என்பதற்கு தமிழிலே அதற்கு அர்த்தம் திருப்தி, அதாவது ஆங்கிலத்திலே கண்டென்ட்மெண்ட் என்று சொல்வார்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்ற பழமொழியும் உண்டு. ஏனென்றால் நம்முடைய ஆசைக்கும் அவாவிற்கும் எல்லையே கிடையாது. ஒன்றை வாங்கிவிட்டோம், சிறிது நாட்கள் கழித்து வேறொரு பொருள் வந்தால் அதை வாங்கத்தான் மனம் துடிக்கும். இப்பொழுது நிறைய பேரை பார்க்கலாம், கைபேசி ஒவ்வொரு தடவையும் புதிதாக அது வரும் பொழுது பழையதை விட்டுவிட்டு புதியதை வாங்குவதற்காகவே நம் மனம் செல்கிறது. இதற்கு ஒரு எல்லையே கிடையாது. ஏனென்றால் அது மாறிக்கொண்டே இருக்கும். நம் மனமும் அதை கவர்வதற்காக, அடைவதற்காக அதன் பின்னால் ஏங்கிக் கொண்டே இருக்கும். இதற்கு ஒரு எல்லை கிடையாது. அதனால்தான் சொல்வார், சந்தோஷத்தை கடைப்பிடிக்க வேண்டும், திருப்தியை கடைப்பிடிக்க வேண்டும். நம்மிடம் இருக்கக்கூடிய பொருளிலே திருப்தி அடைய வேண்டும். நம்மிடம் இல்லாத பொருள் மேலு நம் மனத்தை குவிக்கக்கூடாது. அது வரவில்லையே என்று ஏக்கமும் கூடாது என்று கூறுவார். ஏனென்றால் இதுவும் நம் மனதை சஞ்சலப்படுத்தும். நம்முடைய மனம் அமைதியாக இருக்காது. அடுத்து தவம் என்று கூறுவார், தபஸ். தவம் என்பது ஒரு நெறிமுறையான வாழ்க்கை. காலையிலே உதாரணத்திற்கு என்னால் 7 மணிக்குத்தான் எழுந்திருக்க முடியும், சீக்கிரம் எழுந்திருக்க முடியாது, எழுந்து என்னால் உடற்பயிற்சியோ யோகாவையோ செய்ய முடியாது என்பவர்கள் முன்னதாகவே எழுந்திருக்க பயிற்சி செய்வதுமே தவம். நம்மை ஒரு புடம்போட்ட தங்கம் போல ஆக்குவதற்கு சில ஒழுக்க முறைகள் தேவைப்படுகின்றன. அந்த ஒழுக்கத்தை நாம் கடைப்பிடிப்பதுதான் தவம் என்று சொல்லுவார்கள். இந்த தவம் என்ற வார்த்தையே தப்பு என்ற ஒரு வடமொழி சொல்லில்தான் வந்தது. இந்த தப்பு என்பதற்கு சூடுபடுத்துதல் என்று பொருள். அதாவது உள்ளே உள்ள மாசுவை நீக்க வேண்டுமென்றால் எப்படி ஒரு புடம் போட்டு தங்கத்திலிருந்து அந்த மாசுவை நீக்குவார்களோ அதுபோல தவம் செய்து நம்மிடம் இருக்கக்கூடிய வேண்டாத எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்களை நீக்குவதுதான் தவம். நாம் இன்று சதுஷ்பாத பீடத்திலேயே இன்னும் சில மாறுதல்கள் செய்து அதனுடைய பலன்களை எப்படி பெறலாம் என்று பார்க்க போகிறோம். நம்ம சதுஷ்பாத பீடம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதிலேயே நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக அதே ஆசனத்தை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சுக்காசனத்தில் அமர்ந்த நிலையில் உட்காந்துங்க. கால்கள் ரெண்டையும் முன்பக்கமாக நீட்டிக்குங்க. இப்போ 2 கால்களையும் மடக்கிக்குங்க. முட்டி செங்குத்தான நிலையில், பாதங்கள் ரெண்டும் தரையில் இருக்கிற மாதிரி. கைகள் ரெண்டையும் பின்பக்கமாக முதுகுக்கு பின்னாடி எடுத்துகிட்டு போங்க. உள்ளங்கை தரையில் வச்சுங்க. விரல்கள் முதுகை நோக்கிய நிலையில், உடல் சிறிது சாய்ந்த நிலையில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. அங்கே போயிட்டு இடது காலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக காலை மடக்கி இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வாங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. அங்கே போயிட்டு வலது காலை நீட்டுங்க, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம். இது கொஞ்சம் பேலன்சிங் பண்ணணும், ஒரு அட்வான்ஸான முறை. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை மடக்கிக்குங்க, இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இதே இது இன்னொரு முறையில் பார்க்கலாம். இன்னும் சில பேரால் காலை அப்படியே நீட்ட முடியாது. அவங்க சிறிது முட்டியை மடக்கியே வச்சுக்கலாம், அந்த மேலே கால் நீட்டுற காலை. அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த பொசிஷன்லேருந்து மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. இடது காலை நீட்டுங்க, கொஞ்சம் மடங்கிய நிலையில் இருந்தால் போதும். இது கொஞ்சம் சுலபம். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே காலை மடக்கிட்டு இடுப்பை கீழே கொண்டு வாங்க.
இதே இது வலது பக்கம் பார்க்க போகிறோம். மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பை மேலே தூக்குங்க. அங்கே போயிட்டு வலது காலை நீட்டுங்க. அது லேசாக மடங்குன நிலையில் இருந்தாலுமே போதும். இதில் சிறிது சிறிதாக பயிற்சி வந்த பிறகு காலை நீட்டிக்கலாம். இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டு காலை மடக்குங்க. இடுப்பை கீழே கொண்டு வந்துடுங்க. கால் ரெண்டையும் நீட்டிக்குங்க. கைகள் ரெண்டையும் முன்பக்கமாக கொண்டு வச்சுக்கோங்க. நம்ம இதே ஆசனத்தில் எப்படி ஒரு அர்த்த பத்மாசன நிலைக்கு போயிட்டு உடலை தூக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் ரெண்டும் நீட்டிய நிலையில் இப்போ வலது காலை மடக்குங்க. வலது பாதம் இடது தொடை ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. இடது காலை மடக்கிக்குங்க. இடது முட்டி செங்குத்தான நிலையில் 2 கைகளையும் உடலுக்கு பின்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வலது காலை மெதுவாக வெளியே எடுத்து வச்சுருங்க. 2 கால்களையும் நீட்டிக்குங்க. நம்ம இதே ஆசனத்தில் எப்படி ஒரு அர்த்த பத்மாசன நிலைக்கு போயிட்டு உடலை தூக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கால்கள் ரெண்டும் நீட்டிய நிலையில் இப்போ வலது காலை மடக்குங்க. வலது பாதம் இடது தொடை ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. இடது காலை மடக்கிக்குங்க. இடது முட்டி செங்குத்தான நிலையில் 2 கைகளையும் உடலுக்கு பின்பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வந்துடுங்க. இப்போ வலது காலை மெதுவாக வெளியே எடுத்து வச்சுருங்க. 2 கால்களையும் நீட்டிக்குங்க. இப்போ இடது காலை மடக்குங்க. இடது பாதம் வலது தொடை ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. வலது முட்டியை மடக்கிக்குங்க. வலது முட்டி செங்குத்தான நிலையில், வலது பாதம் தரையில், 2 கைகளையும் உடலுக்கு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. உள்ளங்கை தரையில், விரல்கள் முதுகை நோக்கிய பொசிஷனில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. தலையை பின்னாடி ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை நீட்டிக்குங்க. கைகளை முன்பக்கமாக கொண்டு வந்து இடது காலையும் மெதுவாக நீட்டிடுங்க. இதை இன்னொரு முறை பார்க்கலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸான முறை. நல்ல தேர்ந்த ஆசிரியருடைய துணையோடு பண்ணுறது நல்லது. இப்போ வலது காலை மடக்கிக்குங்க. வலது பாதம் இடது தொடை ஆரம்ப பகுதியில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இடது காலை மடக்கிக்குங்க. இடது முட்டி செங்குத்தான நிலையில் இருக்கட்டும். கைகள் ரெண்டையும் பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க. உள்ளங்கை முதுகுக்கு பின்பக்கமாக, விரல்கள் முதுகை நோக்கிய நிலையில். இப்போ மூச்சு உள்ளே இழுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. கலையை பின்னாடி ட்ராப் பண்ணிவிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பை கீழே கொண்டு வந்துடுங்க. இடது காலை நீட்டிக்குங்க. கைகளை முன்பக்கமாக கொண்டு வந்து வலது காலையும் நீட்டிக்குங்க. இப்போ இடது காலை மடிங்க. இடது பாதம் வலது தொடை ஆரம்ப பகுதியில் வச்சுக்கோங்க. வலது முட்டியை மடக்குங்க. முட்டி செங்குத்தான நிலையில், பாதம் கீழே. 2 கைகளையும் முதுகுக்கு பின்பக்கமாக எடுத்துகிட்டு போயிடுங்க.
உள்ளங்கை தரையில், விரல்கள் உடலை நோக்கிய நிலையில். இப்போ மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் மேலே தூக்குங்க. தலையை ட்ராப் பண்ணிடுங்க. இப்போ மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே மெதுவாக இடுப்பையும் உடலையும் கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை நீட்டிக்குங்க. கைகளை முன்பக்கமாக கொண்டு வந்து இடது காலை நீட்டிடுங்க. நம்ம சதுஷ்பாத பீடத்திலேயே என்ன மாறுதல்கள் செய்தோம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது நல்ல முறையில் செய்ய முடிந்தவர்கள் கால்களை கொஞ்சம் மேலே தூக்குறது அல்லது பத்மாசனா மாதிரி ஒரு பொசிஷன் வைத்து இந்த ஆசனம் பண்ணுவது, இதெல்லாம் பார்த்தோம். இது நல்ல முறையில் சதுஷ்பாத பீடம் செய்தால் இந்த முறையை நாம் தேர்ந்தெடுத்து நாம் செய்ய முடியும். இது பண்ணுவதனால் முதுகுத்தண்டு நல்ல முறையில் இழுக்கப்படுவதால் அந்த பகுதிக்கு இரத்த ஓட்டம் சீராகிறது, முதுகுத்தண்டு வலுப்பெறுகிறது, தோள்பட்டை, கைகள், இடுப்பு பகுதி எல்லாவற்றுக்குமே ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கிடைக்கிறது. இந்த காலை மேலே தூக்குவதினாலும் பத்மாசனா போன்ற அந்த பொசிஷன் வைப்பதினாலும் அந்த இடுப்பு பகுதிக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டமும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா அவயவங்களுடைய வேலைகளுமே நல்ல முறையில் தூண்டப்படுகிறது. இந்த கூன் விழக்கூடிய அந்த சுபாவம் உள்ளவர்கள் இந்த மாதிரியான ஆசனங்கள் செய்யும் பொழுது அது தவிர்க்கப்படுகிறது. மனதிலே ஒரு உறுதி ஏற்படுகிறது, சோம்பல் குறைகிறது. நாம் மேலும் சில ஆசனங்களுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.